தனியார் டிவியில் ஒளிபரப்பான பல்வேறு நிகழ்ச்சிகளில் மிமிக்ரி மற்றும் தனது தனித்துவமான நடனத்தால் மக்களை கவர்ந்து பிரபலமானவர் ரோபோ சங்கர். இதன் மூலம் அவருக்கு திரைப்பட வாய்ப்புகளும் கிடைத்தன. முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து தனது நடிப்பால் அவர் உயர்ந்தார். இதில் முக்கியமாக தனுஷுடன் மாரி, விஷாலுடன் இரும்பு திரை, தல அஜித்துடன் விஸ்வாசம் உள்ளிட்ட படங்கள் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தன. இதனிடையே நடிகர் ரோபோ சங்கருக்கு சில நாட்களுக்கு முன் மஞ்சக்காமாலை பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதனால் சினிமாவில் நடிப்பதை வெகுவாக குறைத்துக் கொண்டார். பின்னர் உடல்நலம் தேறி மீண்டும் சினிமாவில் ஆக்டிவாக நடித்து வந்தார். சில தினங்களுக்கு முன்னர் கூட தனது மனைவி பிரியாவுடன் படப்பிடிப்பு தளத்தில் ரீல் வீடியோ செய்து பகிர்ந்திருந்தார். அது ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவியது. இப்படி இருக்கையில் நடிகர் ரோபோ சங்கர் படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்ததை அடுத்து சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் நடிகர் ரோபோ சங்கருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை உறவினர்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்ற விவரம் எதுவும் வெளியாகாமல் இருந்தது. உடல்நிலை மோசமாகி ஐசியூவில் வைத்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ரோபோ சங்கர் மறைவு தமிழ் திரையுலகத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களும் குடும்பத்தினரும் ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். தல அஜித்தும் தன்னுடைய மேனேஜர் மூலமாக ரோபோ சங்கர் குறித்த தகவலை அறிந்து அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்.